Hi viewers, welcome to Safety Tamula. எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிக்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வலுக்கட்டாயமாக நான் பிடிச்சிருக்கேன். ஏன் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, நான் இப்போ ஒரு பிஹெச்டி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி, அதாவது கிளைமேட் சேஞ்ச், ஹியூமன் ஹெல்த் இதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் பிஹெச்டியில் கோர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அட்டண்டன்ஸ் எப்படி ஸ்கூல்லலாம் எடுக்கிறாங்க அதுமாதிரி எடுப்பாங்க. காலேஜில் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணணும். கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அது. டெய்லி வந்து 80% அட்டண்டன்ஸ் இருக்கணும். அதாவது லைக் பிஎஸ்சி பிஇ இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் வேணும். 2 செமஸ்டர் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். ஸோ காலேஜில் இந்த காலையில் போய் அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணணும். எப்படி காலேஜோ அதே மாதிரி தான், ரெகுலர் காலேஜ் மாதிரி ரெண்டு செமஸ்டர், தட் இஸ் 1 இயர் நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. அதனால் அது ஒரு ரீசன். அப்புறம் இன்னும் நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ் அதெல்லாம் காரணமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே நான் வீடியோ போட முடியல. தேங்க்யூ சொல்லக்கூடாது, சாரி ஃபார் தேட். ஆக்சுவலி நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்குன்னு இல்லை, இன்னையிலிருந்து வீடியோவை கண்டினியூ பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்றதுக்கு முன்னால் இன்றைய டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்த டேட் வந்து 21 நினைக்கிறேன். 21 இல்லையா? மேனேஜர் 22ன்றாரு. இல்லை, 20ன்னு தான் சொல்கிறாரு. ஓகே, 20ன்னு மேனேஜர் சொல்கிறாரு. ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன். 20 மே 2024. அதாவது இன்றைக்கி என்ன, எனக்கு வந்து பயங்கரமாக வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கு, வெயில் அடிக்குது, மழை வர மாதிரி இருக்குது. அதனால தான் இன்றைக்கி டாப்பிக்குமே வந்து கிளைமேட் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கிளைமேட் சேஞ்சில் தான் என்னோடய ரிசர்ச் ப்ளஸ் ஹியூமன் ஹெல்த்தை பற்றி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னா, இது கோடை மழை அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை மழைன்னா என்னென்னா, தடார்த்தமாக இடி இடிக்கும், மழை பெய்யும், மேக்ஸிமம் ஒரு 1 hour மழை கூட பெய்யும் சமயத்தில், அப்புறம் அது விட்டுரும், போயிடும். பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒரு 1 வீக்காகவே ஒரு கன்ஃபியூஸ்டு கிளைமேட் சுச்சுவேஷன் சவுத் இந்தியாவில் ப்ரிவேலிங் ஆகிட்டுருக்கு. நாட் ஓன்லி சவுத் இந்தியா, இந்த பே ஆஃப் பெங்கால், சிலோன், தட் இஸ் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், கல்கட்டா, இப்படி இந்த ஈவன் கேரளா, இந்த சைடு வெஸ்டர்ன் சைடு கூட ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது நிறையா நான் சொல்லியிருக்கேன். ஸோ மனிதனால் அதிகமான புகைகளை வெளியில் விட்டு, கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டு, அந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் மீத்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வாயு இந்த குப்பமேட்லேருந்துலாம் வரும், அது எல்லா செப்டிக் டேங்க்லேருந்தும் வரும் அது. அப்புறம் ரைஸ் ஃபீல்டு, அதாவது தண்ணி நிற்கிற இடங்கள், வெட்லேண்ட்ஸு, ரைஸ் ஃபீல்டு, இதுலேருந்தும் அந்த மீத்தேன் வாயு வரும். இந்த 2 வாயு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அல்லாத நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒரு வாயு இருக்குது, N2O சொல்லுவாங்க. அதுவுமே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். என்ன அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து வெப்பத்தை வாங்கி தன்னுக்குள்ளே வச்சுக்கும், ட்ராப்பிங் த ஹீட் அண்ட் எமிட்டிங் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இதுதான் அது பண்ணுறது. ஸோ சூரியன் மறைஞ்ச பின்னும் அந்த ஹீட்டை அது வச்சுக்கிட்டு கொஞ்சமாக வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அட்மாஸ்ஃபியர் வந்து ஹீட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கும், எக்ஸஸ் ஹீட். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் இல்லாமல் போனாலும் ரொம்ப ஆபத்து. அது என்னன்னா, நிலவோட கிளைமேட் மாதிரி இருக்கும். நிலவில் என்ன கிளைமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோல்டு, -20 அப்படி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். 0க்கு வந்தாவே பல்லெல்லாம் கட்டிக்கும், உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆகிடும். மைனஸில் போச்சு யோசிப்பாங்க, அங்கே -20 -40 இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இருக்கும் எர்த்தில் வித்தவுட் தீஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இல்லாமல் இருந்தால், ஸோ இதுக்கும் அளவு இருக்குது இல்லையா? அந்த அளவை கடந்து நம்ம போயிட்டுருக்கோம். எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குப்பமேடுகள், நிறைய ரைஸ் ஃபீல்டு, வெட்லேண்ட்ஸ் ஆல்ரெடி நேச்சுரலில் இருக்குது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய ரைஸ் ஃபீல்டு நிறையா வச்சுருக்கிறதுனா, இல்லைனா அரிசி கிடக்கம் போயிடுமா வைக்கலன்னா. பட் அதை வந்து சஸ்டைனபிளாக பண்ணணும், அதுக்கும் டெக்னாலஜி இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் குப்பமேடு, இதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செய்யணும். தனி மனிதன் ஒவ்வொருத்தவனுக்கும் அக்கறை வேணும். அப்போ தான் வந்து இந்த குப்பமேடை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதை பற்றி அடுத்த டீல் பண்ணுவோம். இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோ போடுறதுக்கு உள்ள கண்டென்ட் என்ன அப்படின்றத மெயினாக சொல்லிடுறேன். மேனேஜர் சொன்னார் வெதர் சேஃப்டி அப்படின்னு சொன்னார். வெதர் சேஃப்டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். வெதர் அப்படின்னா 2 விஷயத்தை நான் சொல்கிறோம். WEATHER வெதர் அப்படின்னா காலநிலை, அதாவது பருவநிலை, அதாவது கிளைமேட் மாதிரி. அது WHETHER வெதர், அதுவும் ஒரே உச்சரிப்பில் தான் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கா இல்லையா வெதர், அது வரும். ஸோ 2மே ஒரே கிட்டத்தட்ட ப்ரொனன்சியேஷன் தான். அதாவது வெதர் சேஃப்டி அப்படின்னும் போது, இன்றைக்கி இருக்கிற இந்த கன்ஃபியூஸ்டு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெய்னி சீசன் கிடையாது, எல்லா ஆனிமல்ஸ், ஃப்ராக்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன இவ்வளோ நாள் இப்போ அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு,
மழைக்காலம் அப்படின்ற அளவு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. பேர்ட்ஸு, பட்டர்ஃப்ளைஸ், யூனோ ஆல் தி பயோடைவர்சிட்டிஸ். பயோடைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி என்ன, பல்லுயிர்கள் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த கோடையில் மிட் ஆஃப் சம்மரில் இப்படி ஒரு கிளைமேட். ஆனால் வேர்த்து கூட்டு பயங்கரம் வேர்த்து விட்டுட்டுருக்கு எனக்கு. இது என்னென்னா ஹியூமிடிட்டி நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. அதாவது காட்டில் ஈரப்பதம் இல்லை, ஈரப்பதம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் அதிக டெம்பரேச்சர் சம்மர்ன்றதுனால. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வேர்க்கு அப்படி கொட்டிக்கிட்டே இருக்குது. நான் வேர்க்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். ஓகே, எனிவே ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, வெதர் சேஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த காலங்களில் கோடை மழை தான் இது. கோடை மழையில் உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் திங் என்னென்னா, இடி கடுமையாக இருக்கும், மின்னல் கடுமையாக இருக்கும், பயங்கரமாக பில்டப் இருக்கும் கிளைமேட்டில். அதனால் வெளியில் ஓப்பன் ஃபீல்டில் வயல்வெளிகளிலோ மாடு மேய்க்கிறவங்களோ இல்லை கிரிக்கெட் ஆடுறவங்களோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஓப்பனில் தான் இந்த இடி ஈஸியாக மனிதர்கள் பார்க்கும். நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க வருஷம் மாடு மேய்க்கிறவங்க நிறையா இருந்துட்டு இருக்காங்க. கிரிக்கெட் விளையாடுறவங்க பற்றி தெரியல, பட் அவங்களும் ஓப்பனில் தான் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ ப்ரோன் ஃபார் திஸ் அட்டாக். அதாவது அந்த இடிகளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காரணமாக இருக்காங்க. ஏன்னா கோடை மழையில் அதிகமாக இடி இருக்கும், வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று. ஸோ அதனால் நம்மளும் கொஞ்சம் எச்சரிப்பாக சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இடி மின்னல் இருக்கிறதுனால நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். முதல்ல இடி மின்னல் இருக்குது, ஓப்பனில் நினைக்கிறேன். நான் எங்கே போகிறது அப்படின்னா, ஒரு பில்டிங்குள்ளே போகலாம், பில்டிங் பக்கத்தில் இருந்தால். அப்படி இல்லைன்னா மரத்துக்கு போகாதீங்க, ஈஸியாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். குடும்பம் வரைக்கும் ஓப்பன் ஃபீல்டில் ஆப்ரேஷனை தவிர்க்கணும். அது கிரிக்கெட் விளையாடுறதா இருந்தாலும் சரி, ஆடு மாடு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிளைமேட்டில் கோடை காலத்தில். ஓகே, வெதர் சேஃப்டியை பற்றி நம்ம பேசணும். நவ் வக்கேஷன் அப்படின்ற விஷயத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். எல்லா காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் வெக்கேஷனில் இருக்கும். ஸோ அதனால் ஜாலியாக அங்கங்கே போயிட்டுருக்கும். யூத் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க நம்ம எங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது மைண்டில் ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது என்ன அப்படின்னா, சேஃப்டி அப்படின்ற விஷயம் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அன்றைக்கி கூட கொடுமையாக உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 பேர் நினைக்கிறேன் கடலில் போயிட்டாங்க. அவங்க மெடிக்கல் காலேஜ் ஹவுஸ் அவங்க ஒரு டாக்டர் தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபைனல் இயர் முடிச்சுட்டாங்க. அவங்க ஹவுஸி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 5 பேர் கொடுமையான ஒரு சம்பவம். அவங்களே தப்பிக்க முடியல பாருங்கள் அலையிலேருந்து. ஹியூமன்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரியும், ப்ரீத்திங் எபிலிட்டி, ஸ்விம்மிங் எபிலிட்டி பற்றிலாம் அவங்களுக்கு நிறையா தெரியும். அவங்களாலே தப்பிக்க முடியல அந்த அலையிட்டேருந்து. ஸோ பீச்சுக்கு போகிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. காலை மட்டும் நினச்சிங்க. அப்படி காலை நினைக்கும் போதும் கையோடு கை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டியை மைண்டில் வச்சு நினைங்க. குளிக்கணும்னு கடலில் தயவு செய்து நினைக்காதீங்க. வீட்டில் குளிங்க. எந்த நேரம் இழுத்துட்டு போகுன்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாம் குளித்தவங்க தான், அத்தனை உயிரும் போயிடுச்சு. ஸோ இன்னும் இந்த பீச்சை பற்றின சேஃப்டியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வெக்கேஷனில் நீர்நிலைகள் அடிக்கடி நாம் போகிறது, இந்த வெயிலுக்கு ஜாலியாக ஆற்றுல குளிக்கலாம், ஜாலியாக வாய்க்காலில் குளிக்கலாம், இப்படி தான் என்ன வரும். ஸோ அப்போ நீச்சல் தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீச்சல் தெரியாதவங்க தயவு செய்து இறங்காதீங்க. இப்போ அன்னைக்கு அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மூழ்கினார், இறந்தார், உடல் கிடைச்சது கொஞ்சம் நாள் சொல்லி, இப்படியே கொடுமையாக இருக்குது. தென் ஜென்ரல் சேஃப்டி இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஃப்ளையரில் தொங்கிட்டு இருக்கு, 2 தொழிலாளர்கள் லாரி மோதி பைக்கில் இறந்தனர் அப்படின்ற மாதிரி. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? இந்த 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருந்தா ஒரு கால உயிர் பழைச்சிருக்கலாம் மோஸ்ட்லி. ஏன்னா மண்டை தான் அடிப்படுது. உயிர் போகிறதுக்கு காரணமே மண்டையில் அடிப்படுறது தான். முக்கியமாக ஹெல்மெட் போட்டால் கூட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்பீடை நம்ம போகிற பைக்கில் பிரேக் போட்டு அது நிற்கணும், பறக்கக்கூடாது, ஸ்கிட் ஆகக்கூடாது. இது 2 நடந்தாலுமே ஆபத்து தான். அப்போ போகிற வேகம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேகம் எவ்வளோ அர்ஜென்ட்டான விஷயம் இருந்தால் கூட நம்ம போகிற வேகத்தை நிதானித்து ஓட்டினோம்னா ஆபத்துலேருந்தே தப்பிக்கலாம், ஹெல்மெட் போட்டால் கூட. ஏன்னா ஹெல்மெட் போட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேகம். செகண்ட் பாயிண்ட், ஆஸ் அ மேண்டேட், ஆஸ் அ ரூல், ஒரு விதியாகவே பைக் எடுக்கிறது முன்னாடி ஹெல்மெட் போட்டு ஃபிட் பண்ணிடணும். நிறைய பேர் பார்க்குறேன் ஹெல்மெட் போட்டு தடப்படான்னு ஆடிட்டு இருக்கு. இந்த பெல்ட் அவங்களாம் எதுக்கு ஹெல்மெட் போடுறாங்கன்னே தெரியல. இவங்க போகிறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போய் விழுந்துடும். அப்புறம் எப்படி சேஃப்டி வரும்? அந்த பெல்ட்டை டைட்டாக போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மேனேஜர் கொஞ்சம் எழுதி வச்சுருக்காரு. அது வந்து எல்னினோ எஃபெக்ட்னு ஒன்று எழுதி வச்சுருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலத்தில் இந்த வெப்பத்துக்கான காரணம் இன்னொன்று இருக்குது. கோடை ஒன்று, தட் இஸ் சம்மர் ஒரு ரீசன் இருந்தாலும், இந்த வெப்பம் அதிகமான ஹீட்டுக்கு 2 பெரிய காரணம். ஒன்று கிளைமேட் சேஞ்ச், அது யூஸ்வலாக நடந்துகிட்டு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2வது காரணம் வந்து எல்னினோ எஃபெக்ட். அப்படின்னா என்னப்பா இது எல்னினோ எஃபெக்ட்? பேரை வாயில் நுழைய பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் ஓஷன் சொல்லுவோம்ல, பெருசு செம்ம பெரிய ஓஷன். அந்த ஓஷன் வந்து இந்த சம்மரில் நல்லா ஹீட் ஆகிடும்.
ஹீட் ஆகி இட் டிரைவ்ஸ் த குளோபல் கிளைமேட் அப்படின்றாங்க. இட் டிரைவ்ஸ் ஓட்டுல ஸ்டேரிங்லாம் இல்லை, அந்த மாதிரி சொல்ல அவங்க சொல்கிறாங்க. இட் டிரைவ்ஸ் மீன்ஸ் அந்த ஹீட்டை வந்து அந்த 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 ஓஷன் அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த வேப்பர்லாம் நிறையா வரும். ப்ளஸ் அந்த ஹீட் அந்த வாட்டர் அந்த 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 ஸ்பேன் ஆஃப் வாட்டர் ஒன் போர்ஷன் ஆஃப் த எர்த், அதாவது ஒரு பக்கமே அப்படியே ஓஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா குளோபல் தெரியும் அந்த பசிபிக் ஓஷன் அது ஃபுல்லாகவே ஹீட் ஆகி அதுதான் இந்த காலநிலை மாற்றுது. அதிகமான ஹீட் அது எமிட் பண்ணுது, அதிகமான மேகங்களையும் வெளியிடுது. ஸோ ஒரு இடத்துல அதிகமான மழையும் ஒரு இடத்துல டெசர்டிஃபிகேஷனும் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்னினோ எஃபெக்ட், ஸோ இது ரெண்டும் சேர்ந்துக்குது. கிளைமேட் சேஞ்சு ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ப்ளஸ் எல்னினோ எஃபெக்ட் சேர்த்துட்டு அப்படியே நம்மளை வறுக்கடலை மாதிரி வறுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நாளுக்குள்ளே நான் ரொம்ப ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், என்ன கோடை பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெத்தாக நடந்து போயிட்டு இருந்தேன் வெயிலில். நம்மள என்ன பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிலில் நடந்து போயிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி படபடன்னு இருந்தது. இல்லை நமக்கேவா அப்படின்னு. ஒரு மணி நேரம் நடந்துருக்க மாட்டான், ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் நடக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பரவாயில்ல நேரில் போய்ட்டுருக்கோம் அப்படின்ட்டு நான் ஆறுதல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நல்ல வெயில், தட் இஸ் 1 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 12:45 to 1 o'clock நல்லா டாப் மோஸ்ட் சன் டாப்பில் இருக்குது, பயங்கர ஹீட்டு. திடீர்னு படபடப்பு வந்தது. சரி தண்ணி குடிச்சு பார்ப்போம்னு தண்ணி குடிச்சு பார்த்தேன். திடீர்னு மூச்சு விட செம வச்சு, ஆஹா ஏதோ ஒன்று பெருசாக நமக்கு நடக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப பதறி போய், நல்ல வேலை பக்கத்தில் ஸ்கூல் இருந்து அந்த ஸ்கூலோட டைரக்டர் நமக்கு தெரிஞ்சவர்ன்றதுனால ஏதோ ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. மூச்சு திணறுது. சரி உடனே கால் பண்ணி அவருக்கு சொன்னேன், எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. ஏதோ பக்கத்தில் சார் உங்கள் ஸ்கூல்கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் வந்தாரா, அவர்கிட்ட லிஃப்ட்டு கட்ட ஏற்றிக்கிட்டு அப்படியே கொண்டு உட்காந்துட்டு என்னாச்சும் ஆகணும், நான் உயிர் போச்சு ஆகணுன்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த காற்று அப்படியே வர கொஞ்சம் மாதிரி ஃப்ரீயாக இருந்தது. நேராக போய் அந்த ஸ்கூலில் போய் விழுந்தேன். உட்காந்து அப்படியே இருந்தேன். அம்மா கால் பண்ணி கேட்டேன். அம்மா பதறிட்டாங்க. அம்மா சொன்னாங்க அங்கேயே உட்காந்துடா, நேரில் கொஞ்சம் ஆக்சிடென்ட் வரலாங்க. நானும் அதேமாதிரி வெய்ய தாழ்ந்து வான்னு சொன்னாங்க. அப்படியே உட்காந்தே இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு அந்த பிரச்சனை போயிடுச்சு. பட் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. எக்ஸஸ் ஹீட் மேக் எ பர்சன் டு சஃபர் எ லாட், ஈவன் இன்க்ளூடிங்ஸ் இந்த சன்ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. சன்ஸ்ட்ரோக்குன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான. நடந்து போயிட்டே இருப்பாங்க, வெயில் சுண்டு அப்படியே செத்து போயிடுவாங்க. இமீடியட்டாக வருமா இந்த சன்ஸ்ட்ரோக். அதாவது பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காதான். செகண்ட் வந்து பிளட்டில் உள்ள அந்த குளுக்கோஸ் அப்புறம் சால்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த வேப்பரைசேஷன், தட் இஸ் இந்த ஸ்வெட்டு, நம்ம பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்குது பார்த்தீங்களா, இதில் நிறைய சால்ட் வேஸ்ட் ஆகிடும். இதனாலையும் வரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சன்ஸ்ட்ரோக்கில் நம்ம மாட்டாமல் இருக்கணும்னா நெடுநேரம் வெயிலில், அதுவும் உச்சி வெயிலில் அதே ஹீட் இருக்கும்போது மதியானம் இந்த சம்மரில் மதியானம் 11:30 மணிலேருந்து 2-2:30 மணி வரைக்கும் வீட்டில், அதாவது நிழலில் பில்டிங்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப நல்லதாக படுது. ஆஃபீஸோ வீடோ ஏதோ ஒன்று, ஓகேங்களா. ஸோ இந்த சம்மரில் இதை பற்றி பேசணும் அப்படின்னு பேசிட்டேன். போதும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. எனவே எனக்கு கொஞ்சம் லாங்காக போயிட்டு வீடியோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீயிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் அதே தான் திருப்பி சொல்கிறேன், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த சேஃப்டி அப்படின்ற ஒரு இஷ்யூ நிறைய பேருக்கு போகும், நிறைய சிந்தனைகளையும் தூண்டும். அப்படி நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் சிந்தனை ஏதாவது வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். Till that, thank you very much for watching Safety Thumb.